Question number 1. Maxwell relations mainly connect the Maxwell relation எதை connect பண்ணுது? Mechanical variable only, thermal variables only, thermodynamic derivatives of measurable quantities, only temperature and pressure. Thermodynamic derivatives of measurable quantities. Okay. Next question. Maxwell relations are useful because they Maxwell relations வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன் அப்படின்னா எந்த ஆப்ஷன் சூட்டபிளா இருக்கும்? Option okay. Convert difficult quantities like entropy into measurable quantities. Which of the following is a thermodynamic potential? Internal energy. கீழே இருக்கிறதுல internal energy மட்டும் தான் நமக்கு thermodynamic potential. Next question. Question number 4. The number of thermodynamic potentials commonly used is. Thermodynamic potential எத்தனை இருக்கு? 4. Internal energy, Helmholtz free energy. Next one the Gibbs free energy, enthalpy. Okay. இப்போ symbols கேட்டிருக்காங்க. The 4 thermodynamic potentials are UHFG. Option A. Next enthalpy is defined as. Enthalpy கான formula. Enthalpy is defined as H equal to U plus PV. Option B. Helmholtz free energy formula. Helmholtz free energy F equal to U minus Ts. Gibbs free energy. Gibbs free energy H minus Ts. Question number 9. The thermodynamic potential useful for constant temperature and volume. Constant temperature and volume. Constant temperature and volume T and V constant இருக்கும்போது எந்த thermodynamic potential நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? Internal ஏற்கனவே நம்ம அந்த இது பார்த்தோம்ல. இன்டர்னல் எனர்ஜிக்கு வந்து என்ன டயாபெட்டிக் அண்ட் ஐசோகோரிக் நினைக்கிறேன். ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜியா, அதாவது ஐசோதெர்மல் ஐசோகோரிக் வரணும். ஐசோதெர்மல் அண்ட் ஐசோகோரிக். சரி, ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சொல்லிருக்கீங்க, செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. அது மாதிரி கான்ஸ்டன்ட் பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர்னா டிபி ஐசோதெர்மல் ஐசோபாரிக். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் எனர்ஜிக்கான நேச்சுரல் வேரியபிள்ஸ் என்ன? நேச்சுரல்னா அந்த எந்த ரெண்டு இதுல மாறாம இருக்கும் இல்லையா, அதுதான் இன்டர்னல் எனர்ஜிக்கு. இன்டர்னல் எனர்ஜி எஸ் என்ட்ரபி வால்யூம். ஓகே, அது அடையாபட்டிக் அண்ட் ஐசோகோரிக் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் என்தால்பி
entropy and pressure ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்தது ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, டெம்பரேச்சர் வேல்யூ. ஓகே, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, டெம்பரேச்சர் பிரஷர். ஓகே, next the thermodynamic potential used to study the chemical equilibrium. chemical equilibrium ஸ்டடி பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய thermodynamic potential எது? இன்டர்னல் எனர்ஜி வராது, இது வந்து கெமிக்கல் பொட்டன்ஷியல் வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வரும். இது வரும்னு நினைக்கிறேன், செக் பண்ணிடலாம். ஆன்சர் வேணா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. Next, the third law of thermodynamics states that third law of thermodynamics statementல இருந்து எது நமக்கு ஆப்டா இருக்குன்னு பாருங்க. entropy of a perfect crystal at absolute zero is zero. ஓகே, அதாவது 0 கெல்வின்ல ஒரு பெர்ஃபெக்ட் கிறிஸ்டலோட என்ட்ரோபி 0வா இருக்கும். ஓகே, next question, the entropy of a perfect crystal at absolute zero temperature is 0. அதே கொஸ்டின் தான். அடுத்து the temperature corresponding to absolute zero. absolute zero ன்னு சொல்றோம் இல்லையா, எத்தனை? மைனஸ் 273 டிகிரி செல்சியஸ், அதாவது 0 கெல்வின். 0 கெல்வின் தான் மைனஸ் 273 டிகிரி செல்சியஸ். கெல்வின்ல சொன்னா 0 கெல்வின், செல்சியஸ்ல சொன்னீங்கன்னா மைனஸ் 273 டிகிரி செல்சியஸ். Next question, according to the third law, as temperature approaches absolute zero, entropy என்ன ஆகும்? third law இன் படி temperature வந்து approaches absolute zero போகும்போது entropy என்ன ஆகும்? entropy approaches அதுவும் 0 தான். third lawல டைரக்டான பாயிண்ட் தான் அது இல்லையா? Next, according to the third law, it is impossible to reach. third law படி எதை நம்ம ரீச் பண்ண முடியாது? அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர், 0 கெல்வினை நம்ம ரீச் பண்ண முடியாது. இதுதான் நம்ம அந்த அன்அட்டைனபிலிட்டி ஆஃப் த அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்னு லாஸ்ட்ல கூட நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் क्वेश्चन, the third law mainly helps to determine. third law எதுக்கு நமக்கு பயன்படுகிறது? அப்சல்யூட் என்ட்ரோபியை டிட்டர்மைன் பண்றதுக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்சல்யூட் வேல்யூஸை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் क्वेश्चन 22, at absolute zero, the molecular motion of a perfect crystal is. absolute zero temperatureல molecular motion எப்படி இருக்கும்? மேக்ஸிமமா இருக்குமா, ரேண்டமா, மினிமமா, இன்ஃபினைட்டா? absolute ஜீரோனா molecular motion ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன் படி நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மினிமம். Next question 23, the third law implies that. third law implies that third law என்ன சொல்லுது? entropy increases with temperature. ஏன்னா அது என்ன சொல்லுதுன்னா கம்மியான டெம்பரேச்சர்ல 0 கெல்வின் டெம்பரேச்சர்ல entropy குறையுதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப entropy டெம்பரேச்சர் அதிகமானாலும் entropyயும் அதிகமாகும் அப்படின்றதான். ஓகே, அடுத்த question number 24, absolute zero temperature corresponds to. absolute zero temperatureல எனர்ஜி ஸ்டேட்லாம் எப்படி இருக்கும்ன்ற மாதிரியான கேள்வி இது. மினிமம் எனர்ஜி ஸ்டேட். ஓகே, absolute zero temperatureல எனர்ஜி ஸ்டேட் வந்து நமக்கு அதோட எனர்ஜி வந்து மினிமமா இருக்கும். ஓகே,